3 லிட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கீசர் கம்ப்ளீட்டா ஷாக் அடிக்குது, தண்ணியை தொட்டாலும் ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஹீட்டருக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அவங்க சொன்னது கரெக்ட் தான். டெஸ்டர்ல உங்களுக்கு பல்ப் இருந்து நல்லாவே தெரியும். எஸ், கம்ப்ளீட்டா ஷாக் அடிக்குது, கம்ப்ளீட்டா பாடி ஆகுது. ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கறத நம்ம கலட்டி செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ இந்த கீசரை டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான், அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டா சைடில் வந்து ஸ்னாப் ஃபிட் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே டெஸ்டர் வச்சு இந்த மாதிரி நம்பி விட்டா ஈஸியாக நம்மளால கழட்டிட முடியும். ஆல்ரெடி கீசர்ஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த கீசரை நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இதுல இருக்கக்கூடிய இண்டிகேஷன் எல்இடி பல்ப்ஸை நம்ம அந்த கவர்ல இருந்து பிரிச்சு எடுத்துடலாம். ஸோ கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கறத மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்றது மூலியமா கிளாம்ப் ரிலீஸ் ஆகுது. தென் அந்த கிளாஸ் வூலுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த ட்ரம் நமக்கு விசிபிளா தெரியுது. மேலே எல்லோ கலர்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் கிளாஸ் வூல். அதாவது கிளாஸ் மெட்டீரியல்ல, கிளாஸ் ஃபைபர்ஸ்ல, குட்டி குட்டி ஃபைபர்ஸ்ல ப்ராடக்ட் பண்ண அந்த வூல் தான் அது. அந்த வூல் 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட்டை தாங்கும். ஸோ அதுக்காக தான் பர்டிகுலரா ஹீட்டர்ஸ்ல இந்த மாதிரி வூலை பயன்படுத்துறாங்க, கிளாஸ் வூல். இப்போ ஷாக் அடிக்கிறதுக்கான ரீசன், வயரிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கலட்டி உள்ள ஹீட்டிங் எலமெண்ட்டை செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த ட்ரம்மை சுத்திலும் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் நட்ஸ் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கழட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த ட்ரம்முக்குள்ள இருக்க ஃபிலமெண்ட், அதாவது ஹீட்டிங் எலமெண்ட்டை எடுக்க முடியும். இப்போ அதுல இருந்து எல்லா நட்டையும் கழட்டினது மூலமா மேல இருக்க டாப் கவரை நம்மளால ரிமூவ் பண்ண முடியுது. இப்போ ரிமூவ் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 4-5 பைப்ஸ், அதே போல உள்ளுக்குள்ள சுருளா இருக்குல்ல, ஸோ அதுக்கு பார்த்தா ஹீட்டிங் எலமெண்ட். இந்த ட்ரம்முக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்டர் அதிகமா உப்பை கொண்டு இருக்கு. இந்த மாதிரி அதிகப்படியான உப்புள்ள தண்ணியில எந்த பொருளை போட்டாலும் நாஸ்தி தான். ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இதுவும் அது போல அரிச்சு உள்ள ஃபுல்லாவே கிராக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஷாக் அடிச்சிருக்கு பாடி ஃபுல்லா. இப்போ அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணியாலும். ஸோ அதுக்காக அதுல எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயர் கனெக்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடுறேன். மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கும் போது எப்படி அப்படிங்கறத சொல்லிடுறேன். இப்போ ஹீட்டிங் எலமெண்ட்ல இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹீட்டிங் எலமெண்ட் அந்த கவர்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு நட்டு போட்டு லாக் பண்ணிருக்காங்க. அந்த நட்டை 9ஆம் நம்பர் ஸ்பேனர் உதவி கொண்டு கழட்டிட்டோம் அப்படின்னா ஹீட்டிங் எலமெண்ட் நம்ம கைக்கு தனியா வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா விசிபிளா பார்த்தாலே தெரியும் இந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹீட்டிங் எலமெண்ட்ல ஒரு ஸ்பேனர் வச்சு தட்டுறேன், அப்பயும் அதுல இருக்க உப்பு போகல. ஸோ அந்த அளவுக்கு கடினமா பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹீட் ஆகுற அந்த டைமிங்கும் அதிகமா ஆகும். நார்மலா 5 மினிட்ஸ் எடுக்கிறது ஒரு 8 நிமிஷத்துக்கு எடுக்கும். இப்போ அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் கிண்ணத்தை நம்ம கழுவிடலாம். அதுக்குள்ள இருந்து எவ்வளவு உப்பு வாரி போடுறேன்னு பாத்தீங்களா? சோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டோம், பளபளன்னு இருக்கு. தென் இப்போ விசிபிள் பண்ற இதோட பேரு தெர்மல் ஃபியூஸ் ஆர் தெர்மல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா சப்ளை ஒயர் இது வழியா நமக்கு ரூட் ஆகி போகும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த டெம்பரேச்சர் வந்ததும் இது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகிடும், பவரை கட் பண்ணிவிடும். வோல்டேஜ் இஷ்யூ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபியூஸ் போயிடும். சோ புதுசா மாத்திக்க வேண்டியதுதான். இப்போ இந்த வாட்டர் பைப்ஸ் மேல படிஞ்சிருக்க உப்பெல்லாம் எமரி ஷீட் மூலமா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப லேசா தான் படிஞ்சிருக்கு அப்படிங்கறனால எமரி ஷீட் மூலமா க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப அதிகப்படியா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ஆசிட் யூஸ் பண்றது நல்ல விஷயம். ஆசிட் யூஸ் பண்ணும்போது கிளவுஸ் யூஸ் பண்றது அதை விட முக்கியமான விஷயம். இப்போ ஹீட்டிங் எலமெண்ட்டை புதுசா ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்.